ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்குறோம். மணிரத்னமுடைய டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் கமல்ஹாசன் எஸ்டிஆருடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப். ஜூன் 5th வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தினுடைய ப்ரீ புக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படத்தை வந்து ஆர்கேஎஃப்ஐ மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் வெளிவர போகுது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய சூப்பரான ஒரு சாங், அஃப்கோர்ஸ் எஸ் ஆடியோ லான்ச் நடந்து எல்லா பாடலும் வெளியிட்டிருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி நாயகா அப்படின்ற பாடல் ஸ்ருதிஹாசனுடைய குரலில் வெளிவந்திருக்குது. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. மீனாட்சி சௌத்ரியுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை அவங்க இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கார்ஜியஸாக சில்க் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதருடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிராகன். அண்ட் இந்த திரைப்படத்தை அஸ்வின் மாரிமுத்து வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 100 நாட்கள் ஆனது முன்னிட்டு படக்குழுவினர் சார்பாக 100 days ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்ற போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க. அசோக் செல்வனுடைய நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன தக் லைஃப் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது அவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தார். அப்போ அவர் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. வால் போஸ்டர் மற்றும் யுனானிமஸ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் நானியுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிட் த தேர்ட் கேஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை சைலேஷ் கொலுனு வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் அது இப்போ ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. தமன்னா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஃப்ராங்க்லின் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. அண்ட் அதில் லிக்விட் கோல்ட் லீஃப் பேட்டர்னும் இருந்தது. ஸோ அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஃப்ரைடே ஃபிலிம் ஹவுஸ் அவங்களுடைய தயாரிப்பில் மனு ஸ்வராஜுடைய டைரக்ஷனில் ராஜேஷ் முருகேஷனுடைய இசையில் படக்காலம் படம் வந்து வெளியாகி இருந்தது. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சுராஜ் வெஜ்ரமோடு வந்து நடிச்சிருந்தாரு. அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குனர் ஒரு போஸ்ட் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஓடிடியில் வந்து ஜூன் 10th வந்து ரிலீஸ் ஆக போகுது ஜியோ ஹாட் ஸ்டார்லன்ற அப்டேட்டை போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அஞ்சுகுருவினுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அது வந்து சூப்பர் வைரல் பண்ணியிருக்காங்க. அது எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்கு. விஜய் கணபதி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சசிகுமாரோடைய நடிப்பில் சத்யசிவாவுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃப்ரீடம். அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய டீசரை படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் நாட்கள் ஒவ்வொரு படமும் வந்து சசிகுமார் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஜேர்னரில் இருக்குது. அப்படிதான் அவருடைய ரீசன்ட் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்த அயோக்கியாவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்த நந்தா திரைப்படமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவருடைய நடிப்பு திறமையும் அண்ட் அது மூலயமா ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அண்ட் அதே போல் இந்த படத்தினுடைய டைட்டிலும் சரி டீசரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்க போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு.
ரூபா கூடயூர் அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான டர்குவைஸ் க்ரீன் அண்ட் ப்ளூயிஷ் கலரில் அண்ட் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷிமரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. ஹெச்ஆர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் எஸ்.யு. அருண்குமாரோடைய டைரக்ஷனில் சியான் விக்ரமுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வீரதீர சூரன் பார்ட் 2. அண்ட் இந்த திரைப்படத்துல இருந்து ஜிவி பிரகாஷோடைய இசையில் அது அடி ஆத்தி அப்படின்ற பாடல் வந்து இப்போ வீடியோ சாங்கை படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் ஆல்ரெடி அந்த படம் வந்து படத்தோட பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் ரிலீஸ் பண்ணதுலேருந்தே சூப்பர் வைரலாக போனது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு. சஞ்சனா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கலர் கார்டியட் செட்டில் அதில் கோல்டன் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எக்கச்சக்கமான லைக்ஸ்க்கு வந்துட்டுருக்கு. செவன் சிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் ஆறுமுகம் குமாரோடைய டைரக்ஷனில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் லாஸ்ட் வீக்கெண்ட் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் எஸ். அண்ட் இந்த திரைப்படத்தில் இருந்து ஜஸ்டின் பிரபாகருடைய இசையில் பார்வை தனி அப்படின்ற பாடல் வந்து இப்போ வீடியோ சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பாடலும் விஜய் சேதுபதி ஃபேன்ஸால் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. கேப்ரியல்லா அவங்களுடைய கேஷுவல் அட்டேரில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. சித்து ஜலரகண்டா மற்றும் ஸ்ரீநிதி ஷெட்டி, ராஷி கண்ணாவுடைய நடிப்பில் நிராஜ் கோனா அவங்களுடைய டைரக்ஷனில் பீப்புள் மீடியா ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் தெலுசு கதா லவ் யூ டூன்ற படம். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய போஸ்டரை படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. அனகா அவங்களுடைய ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண வித் பெட்டோட அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி மற்றும் ஆமிகோஸ் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பில் சேகர் கமலா அவங்களுடைய டைரக்ஷனில் தனுஷ், ராஷ்மிகா மண்டனாவுடைய நடிப்பில் டிஎஸ்பியோடைய இசையில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபேரா. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த படத்துல இருந்து ஒவ்வொரு பாடலாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதைன்ற பாடல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அதை வந்து தனுஷ் ஃபேன்ஸ்லாம் சூப்பர் ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அதிதி சங்கர் ரீசெண்டாக அவங்களுடைய மிரர் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கார்டியட் செட்டில் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம்.
வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் அவங்களுடைய தயாரிப்பில் எஸ்பி ஓஸ்மன் அவங்களுடைய டைரக்ஷனில் மிர்ச்சி சிவா, பிரியா ஆனந்த், யோகி பாபுடைய நடிப்பில் ரீசெண்டாக வெளியான திரைப்படம் தான் சுமோ. அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஒரு ரெஸ்லிங் சம்மந்தப்பட்ட படமாக இருந்தது. ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. முழுக்க முழுக்க காமெடி ஜானரில் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் தியேட்டரில் மக்களுடைய ஆதரவு நல்லபடியாக கிடச்சிது. அதே போல் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்குது சன் நெக்ஸ்ட்டில். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருந்துகிட்டு வந்துட்டுருக்கு. சித்தார்த் மல்ஹோத்ரா அவருடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சம்மருக்கு அவர் வந்து சம்மர் வெக்கேஷனுக்காக வெளிநாடு போயிருந்தாரு. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்ல நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.